1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுவையாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு கிரகங்களில் முதன்மையான கிரகம் சூரிய கிரகம். அந்த சூரிய திசை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என்ன மாதிரியான பலனையோ அல்லது தாக்கத்தையோ உண்டு பண்ணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சூரியன் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். முதன்மை கிரகம் அப்படின்னும் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த சூரிய திசை நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணும்? சூரியன் அப்படிங்கிறது தலை அப்படின்னு எடுத்துக்கோங்க. தலை தானே அதாவது இன்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு மனிதனுடைய அடையாளத்தில் தலை தான் முக்கியம். ஆமாம். தலை இல்லாத உடம்பு வேலைக்கு ஆகாது இல்லையா? அப்போ இது என்ன சொல்லும், ஒரு சினிமாவுக்கு பார்த்து ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து ஹீரோவை பார்த்தா கதை சொல்லும்போது ஒன்லைனில் சொல்லுங்கங்கிறாங்கல்ல. அப்போ ஒரு மனுஷனோட தலையை வச்சு தான் எல்லாமே நம்ம முடிவு பண்ணுறோம், லக்கணத்தை வச்சு முடிவு பண்ணுற மாதிரி. அப்போ சூரியனுங்கிறது எல்லா கிரகத்தோட தாக்கமும் எல்லா கிரகத்தோட கண்ட்ரோலுமே சூரியன் தான். இப்போ சூரியன்கிட்ட இருந்தானே எல்லாமே ஒளியை பெற்றுக்கிறோம் நம்ம. சூரியன் உதிக்காமல் இருந்ததுன்னா அந்த மக்கள் எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும், எல்லாமே யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த தாவரங்கள்லாம் வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய ஒளி தேவை. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த உணவு தேவை இல்லையா, அது அடுத்தது சுவாசம் தேவை, அடுத்தது உடம்புல அந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருதில்ல, வெயில் அந்த வெயில் படும்போது தான் அந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராமல் இருக்கும். என்ன தான் குளிர்ச்சியாக இருந்தால் கூட கடைசியாக சூரியன் மேலே கொஞ்சம் நம்ம தொட்டால் தான் அது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நான் கூட வெளிநாட்டிலேருந்துலாம் நம்மகிட்ட பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் சொல்லுவாங்க 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு சூரியனை பார்க்க முடியாது சார் அப்படிம்பாங்க. கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. நம்ம நாட்டிலேருந்து ஏன்னா அங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது பழக்கமாக போயிருந்தால் கூட நமக்கு அது அப்படி கிடையாதுல்ல. ரெண்டாவது சூரியனை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறோம் ஜோதிடத்தில். சூரியன் இது என்ன மாதம் அப்படிங்கிறத நம்ம சூரியனை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். இப்போ மேஷத்தில் சூரியன் இருந்ததுன்னா இது சித்திரை மாதம், ரிஷபத்தில் சூரியன் இருந்ததுன்னா அது வைகாசி மாதம், மீனத்தில் சூரியன் இருந்தால் பங்குனி மாதம்னு முடிக்கிறோம்ல. சூரியன் ஒரு சுற்று எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அதே இடத்துக்கு கரெக்டாக சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகிடுதில்ல. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் குறித்து வச்சுருக்காங்க. அப்போ உலகத்தோட இயக்கமும் எல்லாமே சூரியனோட கட்டுப்பட்டு தானே இருக்குது. அது மாதிரி தான் சூரியனுங்கிறது உடம்புல என்னென்ன பொருள்களெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சூரியனுக்கு ஆன்மான்னு பேர். உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம், உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதேமாதிரி மனசு சரியில்லை, மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த உடம்புல மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அதுமாதிரி ஆன்மா அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதுதான் நம்ம சொல்கிறது தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நீங்கள் எதுக்காக என்ன நோக்கத்தில் பேசிட்டீங்க, உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிட்ருங்கிறது என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி நான் நினைக்கிறதே உங்களால் சொல்ல முடியாது. அதை தீர்மானிக்கிறதுல நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்குறதில்ல, அதுதான் ஆன்மா இல்லை, அதுதான் சூரியன். அப்போ சூரியனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. உடல் உறுப்புகளில் குறிக்கும்போது பார்த்திங்கன்னா எலும்பு தானே சூரியன். பில்டிங் கட்டுறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பியெல்லாம் கட்டி முதல்ல காங்கிரீட் போடுறாங்கல்ல. அப்போ அந்த கம்பி இல்லைன்னா அந்த கட்டடம் நிற்காது இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்போட அடையாளம் என்ன? எலும்பு தானே. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே எலும்புகளால் தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்களேன். இது அப்புறம் ரசாயனம் அப்படின்னு வரும்போது என்ன சொல்லுவோம், கால்சியம்னு சொல்கிறோம்ல, அதை குறிக்கிறது சூரியன் தான். அப்புறம் பல்லையும் அதான் குறிக்குது, கண்ணையும் அதான் குறிக்குது. நிறைய கண்ணை குறிக்கிறதுக்கு 3 கிரகங்கள் சொத்துனா கூட மெயினாக சூரியனுங்கிறது ஒளி கிரகம் தானே. ஒளி இருந்தால் தான் நம்ம ஒளி பட்டு கண் திரையில் பட்டு எதிரொலிக்கிறனால தான் நமக்கு பார்வை கிடைக்குதுங்கிறோம். அப்போ சூரியன் இதெல்லாமே முக்கியமானதாக வருது. அடுத்தது ஒரு ஏரியாவில் எத்தனை கட்டிடங்கள் இருந்தாலும் சில கட்டிடங்கள் உயரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இல்லைன்னா ஒரு வீட்டோட உயரமான பகுதின்னு ஒன்று இருக்கும், இதுதான் சூரியன். அப்போ சூரியன் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் எத்தனை பேர் இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெருவில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர்களாக இருப்பாங்க. இந்த ஊரில் உள்ளவங்க இது எல்லாமே சூரியன். அரசு அலுவலகங்கள் எத்தனை இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டுன்னு எதோ எடுப்போம், தலைமைச் செயலகம் தானே எடுப்போம், அதுதான் சூரியன். காவல்துறையிலும் அதுக்கு கட்டுப்பட்டது தானே, அது செவ்வாய். இப்படி தான் போகும். ஃபைனான்ஸுங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, அது நிதித்துறையும் அதுக்கும் கீழே தானே. அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஆளுமைன்னு வரும்போது சீஃப் ஹெட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அரசு தலைமை அலுவலகங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ அந்த இடம் கூட சூரியனை தான் குறிக்கும். இப்படி சூரியனுக்கு நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தது, அந்த சூரிய திசைங்கிறது மொத்தமாக 6 வருஷம்தான்.
ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ நவக்கிரகங்களோட எல்லா திசையும் நடந்ததுன்னா 120 வருஷம் ஆயுள் கொடுக்குறான். 120 வருஷம் இருக்கிறதுலாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அதிசயத்தில் அதிசயம் தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தலைமையான கிரகம்னு சொல்லக்கூட சூரியனுக்கு வந்து 6 வருஷம் தான் திசை. அப்போ அந்த சூரிய திசை 6 வருஷம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அப்போ சூரிய திசை வரும்போது என்னென்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாவத்தால் சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது வில்லன் வந்து சில பேருக்கு ஹீரோவாக இருப்பான், ஹீரோ வந்து சில பேருக்கு வில்லனாக இருப்பான். அது வந்து அவங்கவுங்களுடைய நட்பையும் அது சேரக்கூடிய இடத்தையும் பொறுத்ததில்ல. அப்போ சுபாவத்தால் பாவக்கிரகங்கள்னால் சூரியன் வந்து ஒரு நெருப்பு கிரகம், அதனால் அது பாவகிரகம். செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், அது ஒரு பாவகிரகம். அதே போல் பார்த்திங்கன்னா சனி அது ஒரு பாவகிரகம், ராகு கேது பாவகிரகம், இப்படி எடுத்துவாங்க. அடுத்தது சுபாவத்தால் சுபக்கிரகங்கள் எடுக்கிறாங்கல்ல, அதில் குரு புதன் சுக்கிரன் இதெல்லாம் வந்து அங்கே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கும்போது சூரியன் வந்து ஒரு உக்கிரமான கிரகம். அதாவது நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, நிர்வாகத்தின் தலைமை, சீஃப் சிஇஓன்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஊருக்கா நாட்டுக்கா இல்லை வந்து பல்வேறு நாடுகளுக்கான தெரியல, அந்த தலைமை பதவி எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியது. அப்போ சூரியனுங்கிறவர் என்னன்னா எல்லாம் நிரம்பியவர். நம்ம ஏற்கனவே கூட நம்ம இன்னொரு நிகழ்ச்சியெல்லாம் கூட அந்த கலந்துக்கிட்ட விருந்தினர்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஹெட் இருக்கான்னா அவருக்கு ஒரு ஆலோசகர் இருப்பார், அவருக்கு ஒரு தளபதி இருப்பார், அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பார்ல. இந்த மாதிரி வந்து ஒரு நிர்வாகத்தோட புடைசூழ ஒரு குழு இருக்குல்ல, இதுதான் சூரியனோட தலைமை அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இது வந்து எல்லா நிலைகளும் பொருந்தும். சாதாரண கடைநிலை ஊழியர்கள்லேருந்து எல்லாருக்கும் இது பொருந்தும். அப்போ யாருங்க ஹெட்டாக வந்து உட்காடுறாங்களோ அவங்களாம் சூரிய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சூரிய திசை 6 வருஷம் சொன்னோம் இல்லையா, இந்த சுபாவத்தால் பாவக்கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சனியை கூட விட்டுடுங்க, மற்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் வந்து 3ஆம் இடத்துல உட்காந்தா ரொம்ப பவரை கொடுத்துருவார். சூரியன் வந்து 3ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடங்களில் உட்காரும்போது சூரியன் வந்து அதிக வலிமை. அதுக்கு அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம சொன்ன மாதிரி தான், சூரியனுங்கிறதே நெருப்பு தானே, அது 3ஆம் இடத்துல உட்காரும்போது அது என்ன சொல்கிறது, தைரியத்துக்கே ஒரு தைரியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அதிக பவர்ஃபுல்லோட எடுத்த காரியங்களில் உறுதியாக முடிச்சிடுவாங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்காரும்போதும் அப்படி தான். சூரியன் 6ஆம் இடங்களில் உட்கார்ற பல பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அரசு பணி கிடச்சிரும். அதுக்குன்னு எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு சொல்லக்கூடாது, அரசு சார்ந்த பணியும் கிடைக்கும். அந்த சூரியன் வந்து எந்த கிரகத்தோட பார்வை செய்து சேர்க்கை பொறுத்து இருக்குது. இல்லை இடங்கள் சில இடங்களில் மறைவிடமாக போயிடும், ஆறு அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, இல்லை பாதக இடங்களில் போயிடுச்சுன்னா அது சில மாற்று கருத்துக்கள் வரும். அதுக்கு வந்து எப்படின்னா வாய்ப்புகள் அதிகம்னு எடுக்கலாம். அடுத்தது 10ஆம் இடத்து சூரியன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உச்ச பலம், உச்சம் திக்பலம்னு சொல்கிறாங்கல்ல, 2 மடங்கு பலம். அவங்க வந்து பெரிய அளவுக்கு போராடி இல்லை, எங்கே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி உச்சகட்டத்தில் டாப்பில் தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில். 11ஆம் இடத்து சூரியன்னா சொல்லவே வேணாம். எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கைத்தட்டினா காசு வரும்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம சில பேர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் இல்லையா. சந்தைக்கு போனால் கூட கந்தை கிடைக்காதும்பாங்க சில பேருக்கு, சூழ்நிலை மோசம்னா. இவங்க உண்மையிலேயே அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துரும். ஸோ அந்த சூரியனுங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அடுத்தது சூரியனை வச்சு நம்ம ஏற்கனவே வந்து மாதங்கள் வருடங்கள்லாம் தீர்மானிக்கிற சொன்ன பேர், ஒரு மனுஷனுடைய வருவாய் அவனுக்கு ஒரு வருஷம் முழுக்க 365 நாளும் ஒருத்தனுக்கு வருவாய் கிடைச்சிடாது இல்லையா. அப்போ எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும். எப்படின்னா மந்த்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு மாதந்தோறும் கிடைச்சிரும். இருந்தாலும் எல்லா மாதமும் அவங்க வந்து மிச்சப்படுத்த முடியுமான்னு முடியாது. எல்லா மாதமும் வாங்குகிற சம்பளம் போதுமானதாக இருக்கான்னா முடியாது. இதையெல்லாம் கடந்து வருஷத்தில் 4 மாதங்கள் அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து இந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நான் வரும்போது உங்களுக்கு வருவாய் கிடைக்கும். வருவாய் குறைவாக கிடைச்சா கூட கட்டு செலவுகள் கட்டுக்கடங்கியிருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கடனை திருப்பி அடிக்கிற அளவுக்கோ, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுற அளவுக்கோ, ஏதாவது ஒரு தேவையை நிறைவேற்ற அளவுக்கோ நான் உங்களுக்கு வருவாயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து ஒரு மனிதனோட வருவாயில், ஆண்டு வருவாயில் ஒரு 4 மாதத்தில் தீர்மானிக்கிறாரு. ஒரு வகையில் திருப்திப்படுத்தும் ஏதாவது ஒரு வகை இல்லை, அவங்களுக்கு அந்த கட்டத்திலே வருமானம் வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வரும்போது, இப்போ நீங்கள் வந்து என்ன மாதம் பிறந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கணும். நீங்கள் என்ன ராசின்னு பார்த்து, நீங்கள் துலாம் ராசின்னா உங்களுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு வருவாய் கிடைக்கும். எல்லா மாதம் தான் வேலைக்கு போகிறோம், சம்பளம் கிடைக்குதுன்னா கூட அது வாங்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் இஎம்ஐ அது இது நெருக்கடி சரியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதோ தெரில செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுக்கடங்கியிருக்கு. இல்லைன்னா எதிர்பாராத இடத்துலேருந்து வேறு ஒரு ரூட்டில் எனக்கு வருவாய் கிடைச்சிது, இல்லை ஓவர் டைம் கிடச்சிது, பழைய வந்து பெண்டிங் அமௌண்ட்ஸ் கிளியர் ஆச்சு, இப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொடுப்பார் அவர். அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு வருவாய் கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது, இந்த கோச்சார சூரியன்பாங்க, ஒரு மாதம் மாறி வரும்போது, அப்போ 6ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது பணம் கிடைக்கும்.
கிடைக்கும். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது பணம் கிடைக்கும். 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போதும் பணம் கிடைக்கும். அப்போ இப்படி தான் வந்து இந்த சூரியனை நம்ம கொண்டுட்டு போகணும். அப்போ சூரியனுக்கு வந்து சில பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து செவ்வாய் ரெண்டுமே நெருப்பு கிரகமாக இருந்தால் கூட இது ஒன்று பார்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, சேர்ந்ததுன்னா சிக்கலாயிடுது. சனி பார்க்கும்போதும் அந்த மாதிரி வருவாய் பாதிக்கப்படும். ராகு கேதுவோட சம்பந்தம் போடும்போதும் அந்த வருவாய் பாதிக்கப்படும். இதெல்லாம் நம்ம யோசித்து தான் மனசில் வச்சு சொல்லணும். அப்போ சூரியன் தொடர்பாக இதெல்லாம் என்னென்ன சொல்லணும், எந்தெந்த திசை நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். இந்த 6 வருஷத்தில் சூரியனுக்கு வந்து இந்த பாலைவனத்தை குறிக்கிறோம். இப்போது சூரியனோட அடையாளமாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முகம் வந்து சதுரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, இல்லை உடம்புமே சதுரமாக இருக்கிற மாதிரி சில பேர். இந்த சதுர வடிவத்தோட தோற்றம் வந்து சூரியன். சூரியன் அப்படின்னு வரும்போது என்னென்னா ஒரு வட்டம், நம்ம வடிவத்தில் பார்க்கும்போது வட்டத்தை குறிக்குது, இருதயத்தை குறிக்கிறது. சொல்கிறது ஹார்ட்டு சொல்கிறேன், நம்ம இதயம்னு சொல்லுவோம், அது கிடையாது. இருதயத்தை குறிக்கக்கூடியது சூரியன். அப்போ சூரியனோட பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் இல்லையா, அதை எடுத்துக்கணும். சூடு உடம்பு வந்து ஹீட் ஆகிடுச்சு, இது சம்மந்தமாக அந்த கட்டிகள்லாம் வருது பார்த்தீங்களா, அம்மை காய்ச்சல் கூட அதில் ஒரு பக்கத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியன் நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அவங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து சூரியனுடைய அடையாளமாக சொல்கிறது. சில பேருக்கு இந்த தலைமுடி நட்டுக்கிட்டு நிற்கிதுல, படியாமல் நிற்கிதுல, வணங்காமுடி, இதுவங்க எல்லாமே சூரியனோட ஆதிக்கம் மிக்கவர்கள். ஒரு வருவாயை தீர்மானிக்கிறது, அவங்களோட கம்பீரத்தை தீர்மானிக்கிறது, அவங்களோட ஆளுமையை தீர்மானிக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி தீர்மானிக்கிறது, அவங்க உடம்புல எலும்பை தீர்மானிக்கிறது. இப்படி எல்லாத்துக்குமே சூரியனை ஒட்டி தான் எலும்பு கூட, இறந்த பிறகு எலும்பு கூட எடுத்து காட்டுறாங்கல்ல, இறந்த பிறகும் அது மட்டும் தானே மிஞ்சி நிற்கிது. அப்போ சூரியனுக்கு ஆதின்னு ஒரு பேர் உண்டு. இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, எந்த பொருளுக்கு முன்னாடிலாம் இயற்கை அப்படின்னு ஒன்று சேருதோ, ஆதி எப்போ தொடக்கம்னு சொல்கிறோம்ல, ஆதி, தொடக்கம், அடிப்படை, இயற்கை, இது எல்லாமே சூரியனோட சம்மந்தப்பட்ட ஒரு பெயர்களாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சூரிய திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களில் இந்த திசையை நடத்தும்போது சூரியன் நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. அதுக்கு மற்ற கிரகங்களோட பார்வை சேர்க்கைகளை பொறுத்து அதோட தன்மை மாறுபடும். நெகட்டிவ்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. மற்ற இடங்களில் இருக்கும்போது அது வந்து பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இது சூரிய திசைன்னு வரும்போது இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். சூரிய திசை நடக்கும்போது ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் பலன்கள் ஏற்படும் அப்படின்றத ரொம்ப சுவையாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. சூரிய திசையில் என்ன மாதிரியான பலனை நம்மளால் பெற முடியும், என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் சுவையாகவும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.